வணக்கம். நான் கடைசியர். இவனுங்களாம் சொல்லி இவனுங்களாம் திமிழ்ல துள்றாங்க. கட்சியில வேணும் உட்காரிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக காரனே அடிவட தொண்டா இருக்கும், இல்ல நாடகோஷோட தலைவரா இருக்கும். யோசிச்சுக்கோ. என்ன உங்களை வேணும்னு உட்கார உட்கார வச்சு இன்க்ளூடிங் என்னையும் பொதுமக்களும் வேணும்னு உட்கார வைக்கிறதுக்கும் வேற வழி இல்லாம தொலைஞ்சு போ நாசமா போன்னு உட்கார வைக்கிறது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் இல்ல. வேற மாற்று கட்சியில் இல்லாம அவங்க எல்லாம் நீங்க போட்டு உட்கார வச்சோம். ஒன்னு ஆளாதீங்க. என்ன நான் என்ன சொல்றேன், மாற்று கட்சின்னு ஒரே ஒருத்தர் வந்தாரு விஜயகாந்த். அவனும் குடிகாரன் சொல்லுவான். ஐடி மேட்ச் பரப்பி மன உளைச்சலாக்கி சாகடிச்ச. என்ன பார்க்க போனா குடும்பத்து மேலே குற்றங்களுக்கு பதியணும் பண்ணது நீதான். இப்பதான் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாடகோஷோட வேலை. பொய்யா ஒண்ணுனா 100 10 கூட 100 விதமா மாற்றி திருத்தி சொல்றதுல கச்சிதமான ஆளு. நாடகோஷ்டினா அவ்வளோ பெரிய ஆளு. அராஜகத்து உச்சம். கொலை கொள்ளை கற்பழிப்புல மட்டுமே பெருமோன ஆட்சி நம்ம நாடகோஷ்டி ஆட்சி. என்ன அதே மாதிரி யாரு ஒரு மந்திரி அமைச்சர், சாரி மந்திரி அமைச்சர் யாரு, விளங்கம் போற வாயில கெட்டவர்த்த பேசினா இந்த கோயிலுக்கு மந்திரி. என்ன புரியுதுங்களா? கோயிலை கவனிக்கிறதுக்கு மந்திரி. என்ன அதே மாதிரி லாட்ஜ் மாதிரி நடத்துற ஸ்கூல், லாட்ஜ் மாதிரி நடத்துற கவனிக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு மந்திரி. என்ன அறநிலையத்துறை, நம்ம படிப்பு, என்ன ஸ்கூலுங்களுக்கு அதுங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரி அமைச்சர். வெக்கமல்ல பொய்மொழி. பொய் மகேஷ் பேர்ல அவங்க அப்பா கரெக்டா வச்சிருக்காரு. நாய் சேகர் பொய் மகேஷ். அதே மாதிரி வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பணியிட மாற்றத்திற்காக ரூபாய் 365 கோடி 365 கோடி லஞ்சம் அமைச்சர் கே நேருவின் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியிட மாற்றங்கள் ரூபாய் 365 கோடி 87 லட்சம் கைமாறியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை எழுதியுள்ள கடிதத்தில் பரபரப்பு தகவல் மென்ஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸோட சாட்சியை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அதே மாதிரி இவர் என்ன வச்சு தெரியுமா, நிர்வாகத்துறை. இது நிர்வாகமே பார்க்க துப்பு இல்லாத அளவா நிர்வாகத்துறை. நாய் சேகரத்துக்கு முகம் நடக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல நாய் சேகரம் மேற்படி அவங்களுக்கு முகம் நடக்கிறாங்க. அதுல காசு அடிச்சிருப்பாங்க. இவர் அடிச்சு தெரிஞ்சு போயிரு வந்து பேசினா அப்படின்றதுனால பேச விடல. இது யார் பங்குன்னு தெரியல. இப்ப அமலாக்கத்துறை நோட்டீஸ் மேல அந்த கொடுத்த சாட்சி மேல வழக்கு பதிவு சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். என்ன மொத்தமா தெரிஞ்சு எலெக்ஷன் முறை எத்தனை அமைச்சர்கள் போறீங்க தெரியல. இல்ல நாடக தலைவரே உள்ள போவாரா எனக்கு தெரியல. பொறுத்து பார்ப்போம். இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணுங்க. எத்தனை அமைச்சர் என் நெஞ்சில தூக்கப்படாதுன்னு தெரியல. இவங்கதான் ஒரே ஒரு கட்சி தான் திமுக பேர் போன கட்சி. கொலை கொள்ளை கற்பழிப்பு மட்டும் இல்லைங்க, நாடகத்தை உற்சாக. என்ன அரசு பண்ணதுக்கு முன்னாடி ஐயோ ஒழிச்சிருப்பான். என்ன ஐயோ கிட்னி ஒழிச்சு நெஞ்ச ஒழிப்பான். எந்த மாதிரி ஆள் தெரியுமா அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஆக்ஷன் பார்க்கல ஃபாலோ பண்ணுங்களா அதுவே தெரிஞ்சிச்சு மக்களுக்கு எந்த மாதிரி நாடக விஷயம். சரியா? இனிமேல் பப்பு தம்பி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.